உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, காஃபி கிடைக்குமா? ஏன் நீ போட்டுக்க மாட்டியா? உனக்கு நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கணுமா? இல்ல அத்தை, ரொம்ப டயர்டா இருக்கா, அதான். இந்த சீனு இருக்கானே ரொம்ப மோசம் அத்தை. இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்தோம், அதுக்காக இப்படியா? ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? ஒரு பொண்ணு மாதிரியா பேசுற? கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உனக்கு? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே. ஆமா, உங்களுக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா பொன் குழந்தை பிடிக்குமா? ஓ, அந்த அளவுக்கு போயாச்சா? இல்ல, சீனுக்கு கேர்ள் பேபி தான் பிடிக்கும்னு சொன்னா. ஏன்னு கேட்டா, முதல் குழந்தை மகாலட்சுமி பிறந்தா குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொன்னா. பேர் கூட நல்லா இருக்குல்ல, மகாலட்சுமி. மகானு ஷார்ட்டா கூப்பிடலாம். என்ன நீ இவ பேரெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கா? இவ கிடக்குற பார்வதி, என் புள்ள ரொம்ப கட்டுப்பானானவ. அம்மா, வாச்சினு ஒரு காஃபி குடுமா, ரொம்ப டயர்டா இருக்கு. சீக்கிரம் குடுமா, தூக்கம் தூக்கமா வருதுமா. ஏன் சீனு, சரியா தூங்கலையா நீ? இல்லாத, தூங்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு. பாவி பாவி, நேத்து அவ்வளவு வீரப்பா பேசிட்டு இப்படி பண்ணிட்டியாடா? நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா? நீ எல்லாம் புள்ளையா? என்ன அத்தை, அடிக்காதீங்க அத்தை. என்ன எதுக்குமா அடிக்கிற? பேசாதடா, என் வயிறு எரியுது. ஏய் சீனு, நான் உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா நீ பயங்கரமான ஆளாதான் இருக்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. பேசாதடா. ஏண்டா இவ கூட போய் குடும்பம் நடத்திட்டு வரியா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஏய், உனக்கு ராத்திரி தானே அவ்வளவு படிச்சு சொன்னேன். இவளால இந்த வீடே நிம்மதி இல்லாம இருக்கு. நீ என்னடானா குழந்தைக்கு பேர் யோசிச்சுட்டு இருக்கியா? உன்னை நம்பின பாரு, என்ன சொல்லணும்? என்னம்மா நீங்க அறிவில்லாம பேசிட்டு இருக்கீங்க? சீனு, எல்லாம் தெரிஞ்சிருச்சு, விடு. ஏய், என்ன தெரிஞ்சது? நீ சொல்ல வேண்டாம் தான் சொன்ன, ஆனா என்ன பண்றது, அத்தை ஷார்ப்பான ஆளுப்பா, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? இப்ப மறைச்சு என்னப்பா பண்ண போறோம்? எப்படியும் 2-3 மாசத்துல தெரிஞ்சிரும்ல. லூசு மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருந்தா வெச்சுக்கோ, உன்னை அவ்வளவுதான். ஆமாண்டா, உன்னை நம்பின பாரு, நான் தான்டா லூசு. அம்மா, இவ போய் சொல்றாமா? என்ன சீனு, நடந்ததெல்லாம் பொய்ன்னு சொல்லிக்கிட்டு. ஐயோ, என்ன சீனு நீ அத்தை இருக்கும்போது இப்படி? டேய், ஐயோ அம்மா, இல்லம்மா. போ சீனு, என்ன விடு. அண்ணே, என்னதுன்னா அது? தனாவுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்கேன். பாஸ்போர்ட்டா? என்ன மாமா திடீர்னு? தனா, வெளிநாடு எங்கேயாவது போறியா? இல்லையே சித்தி. இப்ப போகல, ஆனா இனிமே போக வேண்டி இருக்கும். என்னப்பா சொல்றீங்க? நீ விளையாட்டுல கவனம் செலுத்தணும்னு சொல்லிருக்கேன்ல, அதுக்காக இப்போட்டியில கலந்துக்க வெளியூர் வெளிநாடெல்லாம் போக வேண்டி இருக்கும். அதுக்கு எதுவுமே தடையா இருக்க கூடாது. அதுக்காக தான் எல்லா ஏற்பாடுகளுமே. ஐயா, நேம் அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்தாங்க. தனா, இந்தா எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ. பாரு. என்னம்மா, எல்லாம் சரியா இருக்கா? என்னையா இது? என்னங்கய்யா, என்னாச்சு? என் பொண்ணு பேரு பக்கத்துல
கதிரவன் பேரை போட்டிருக்க. தனலட்சுமி ரகுராமனு தானே கொடுத்த. இதுல என்ன போட்டு தொலைச்சிருக்க? ஆ? தனலட்சுமி கதிரவன். எப்படி பேர் மாறுச்சு? ஐயா நீங்க கொடுத்த ப்ரூஃப்ல இப்படிதான் பேர் இருந்துச்சு. இந்தாங்க ஐயா, நீங்களே பாருங்க. இதுல யார் பேரை மாத்துனது? மாமா உங்க தம்பி தான் ஒரு நாள் தனா கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ரூஃப் எல்லாம் மாத்தணும்னு சொல்லி வாங்கிட்டு போனாரு. யார கேட்டு இதெல்லாம் பண்ணாம என்ன கேட்காம ஆளாளுக்கு முடிவு எடுப்பீங்களா? ஐயோ அண்ணே, அண்ணே அவனா போயிருக்க மாட்டானே. அண்ணி ஏதாவது சொல்லிருப்பாங்க, அவனும் பண்ணி தொலைச்சிருப்பான். பாரு, என் பொண்ணு பேருக்கு பின்னாடி என் பேர் தான் வரணும். இந்த பாஸ்போர்ட்டே வேண்டாம், அதை மாத்தி கொண்டு வா. ஐயா அப்படிலாம் மாத்திர ரொம்ப கஷ்டங்க ஐயா. பாஸ்போர்ட்ல புருஷன் பேர் தாங்க ஐயா வரும். அதானே என் முறை. இன்னையா பெரிய முறை? கல்யாணமே முறையா நடக்கல. அண்ணி என்ன அண்ணி வக்கீல வர சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிடுறாரு. தெரியலையே, பாக்கலாம் இரு. அண்ணா கூட்டு வந்துட்டேன். அப்பா என்னப்பா? கூட தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. பாஸ்போர்ட் எடுக்கிறப்ப கூட அந்த தேவையில்லாத அடையாளம் கூடவே வருது. அத ஒரேடியா வெட்டி விட போறேன். என்னப்பா சொல்லிட்டு இருக்க? ஒண்ணுமே புரியல. இப்ப எதுக்கு வக்கீல வர சொல்லியிருக்க? அத முதல்ல சொல்லு. என் பொண்ணுக்கு அவளோட வாழ்க்கையை திருப்பி வாங்கி கொடுக்கறதுக்குமா. என் பொண்ணுக்கு இவங்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி கொடுக்கறதுக்காக. ரகு, ஏங்க என்னங்க சொல்றீங்க? தனா, நீ ஆசைப்பட்ட மாதிரி விளையாட்டுல பெரிய ஆளா வரணும்னா அதுக்கு நீ முதல் படி எடுத்து வைக்கணும். உன் காலை சுத்தி இருக்கிற சங்கிலிய உடைச்சாகணும். இவன மாதிரி ஒருத்தன் புருஷன்னு சொல்லிக்கிறப்போ உனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதான் இவங்கிட்ட இருந்து உனக்கு விவாகரத்து வாங்கி தரப்போறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.